ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 2 சைக்காலஜியில் யூனிட் 5ல் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க, இந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்னரின் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு. நுண்ணறிவு கோட்பாடு வந்து நிறைய இருக்குங்க. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அது என்னென்ன அப்படின்னா, நுண்ணறிவு பற்றி ஒற்றை காரணி கோட்பாடு இருக்குது, இரட்டை காரணி கோட்பாடு இருக்குது, குழு காரணி கோட்பாடு இருக்குது, பல காரணி கோட்பாடு இருக்குது, நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடுன்னு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோட்பாட்டையும் ஒவ்வொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அது யாருன்னு பார்த்துக்கோங்க. அது எக்ஸாம்லேயும் அதையும் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்னரின் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு, கார்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. கார்னர்ன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1983 அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக கல்வியியல் துறை பேராசிரியர் தான் வந்து ஹார்வர்ட் கார்னர். இவர் வெளியிட்ட நூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனத்திட்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு. இவருடைய நூல், இவர் வெளியிட்ட நூல் வந்து மனத்திட்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு. இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸு. இந்த நூலில் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 8 வகையான நுண்ணறிவு வந்து விளக்கியிருக்காரு. அதான் பல காரணி கோட்பாடு, பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு. ஓகேங்களா? அதான் இதில் தான் 8 வகையான நுண்ணறிவினை வந்து அவர் விளக்கியார். இந்த நூலில் தான். எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனத்திட்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டில். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழியியல் நுண்ணறிவு 8 வகையாக இருக்கு இல்லையா, அதான். முதல்ல வந்து மொழியியல் நுண்ணறிவு, இரண்டாவது தர்க்க ரீதியான நுண்ணறிவு, மூன்றாவது இட ரீதியான நுண்ணறிவு, நான்காவது உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு, ஐந்தாவது இசை தொடர்பான நுண்ணறிவு, ஆறாவது சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு, ஏழாவது தான் செயல்படுதலில் சாமர்த்தியமாக இயங்குவதற்குரிய நுண்ணறிவு, எட்டாவது இயற்கை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு. இந்த 8 தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு, இந்த நூலில் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ மொழியியல் நுண்ணறிவு அப்படின்னா என்னென்னா, இது வந்து சொற்களை கையாளும் திறனை குறிக்கிறது. இது சொற்களை கையாளும் திறன் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் வந்து இந்த மொழியியல் நுண்ணறிவு பெற்றவர்களாக கருதப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தர்க்க ரீதியான நுண்ணறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்க்க ரீதியாக சிந்திப்பதையும் எண்களை கையாளும் திறனையும் இம்மனவன்மை குறிக்கும்னு சொல்கிறாங்க. தர்க்க ரீதியாக சிந்திக்கிறது, எண்களை கையாளும் திறமை உள்ளவர்கள் வந்து இந்த நுண்ணறிவு உடையவராக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தற்போது நடைமுறையில் பார்த்தீங்கன்னா, நுண்ணறிவு கெழிவினை அளவிடும் சோதனைகள் இருக்கு இல்லையா, அவையாவும் மேற்கண்ட இரு நுண்ணறிவு வகைகளையே மதிப்பிட முயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுனா மொழியியல் நுண்ணறிவும் தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவு. தமிழும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், மேக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து இப்போ நடைமுறையில் வந்து நுண்ணறிவு வந்து அளவிடுறதுக்கு இந்த சோதனை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த நுண்ணறிவு இருக்கா அப்படின்னு தான் எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து இடரீதியான நுண்ணறிவு அப்படின்னா என்னென்னா, இவ்வகை நுண்ணறிவு வந்து ஓவியர்கள், சிற்பிகள், கட்டிட வரைபடம் தயாரிப்போர், பொறியியல் வல்லுநர்கள் ஆகியோரிடம் வந்து மிகுந்து காணப்படும். இடரீதியான நுண்ணறிவு அப்படின்னா ஓவியர்கள், சிற்பிகள், கட்டிட வரைபடம் தயாரிப்போர், பொறியியல் வல்லுநர்கள் இவங்கள்ட்ட வந்து இந்த நுண்ணறிவு வந்து மிகுந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு. இது வந்து யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடன கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போன்றவர்கிட்ட வந்து இவ்வகை நுண்ணறிவு வந்து மிகுந்து காணப்படும் அப்படிங்க. இது எக்ஸாமில் எப்படிலாம் கேட்பாங்கன்னா, நடன கலைஞர்கள் கொண்டுள்ள நுண்ணறிவு என்ன அப்படின்னு கேட்கலாம். இது மாதிரிலாம் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அப்போ இட ரீதியான நுண்ணறிவுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது எது கரெக்டுன்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். இது மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து இசை தொடர்பான நுண்ணறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இசை ஞானம் உள்ளோரிடம் மிகுந்து காணப்படும். இப்போ டிவிலாம் பாட்டு பாடுறாங்க இல்லையா, மியூசிக்கல் வாசிக்கிறவங்களும் இருக்காங்க, பாட்டு பாடுறவங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட காணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இசை தொடர்பான நுண்ணறிவு. அடுத்தது சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு அப்படின்னா என்னென்னா, விற்பனையாளர்கள், அரசியல்வாதிகள், மக்கள் தொடர்பு அதிகாரிகள், நிர்வாகிகள் ஆகியோருக்கு இவ்வகை நுண்ணறிவு வந்து மிகவும் தேவை அதிகமாக இருக்கும். இவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வகை நுண்ணறிவு வந்து பிறரை வந்து தன்வசப்படுத்தும் ஆற்றலோடு தொடர்புடையது. இப்போது இதில் அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா, மக்களின் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து பிறரை தன்வசப்படுத்தும் ஆற்றல் கொண்டவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா, அரசியல்வாதிகள், விற்பனையாளர்கள், மக்கள் தொடர்பு அதிகாரிகள், நிர்வாகிகள் ஆகியோருக்கு வந்து
இந்த சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு அதிகமாக இருக்கும், அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தான் செயல்படுதலில் சாமர்த்தியமாக இயங்குவதற்குரிய நுண்ணறிவு. இது வந்து திட்டம் தீட்டுதல், முன்கூட்டியே உத்திகளை உருவாக்குதல் போன்ற ஆற்றல்கள் உள்ளவரிடம் இவ்வகை நுண்ணறிவு மிகுந்து காணப்படும். இவங்க வந்து தனித்தன்மையுடன் செயல்படுவாங்க. தானே வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு முன் வருவாங்க. அவங்க வந்து தான் செயல்படுதலில் சாமர்த்தியமாக இயங்குவதற்குரிய நுண்ணறிவு. அடுத்தது இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு. இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவில் யார் யார் இருப்பாங்கன்னா, கவிஞர்கள், தோட்டக்கலை வல்லுநர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தி மேம்படுத்த திட்டமிடுவோர் ஆகியோருக்கானது தான் இந்த இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு. கவிஞர்கள் வந்து கவிஞர்களுக்கு வந்து இயற்கைன்னா அவ்வளோ பிடிக்கும். அதை பற்றி நிறையா கவிதைகள்லாம் எழுதுவாங்க இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போது கார்னர் கூற்றுப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நமது பள்ளிகள் முதல் இருவகை நுண்ணறிவுகளும் வந்து மட்டுமே முக்கியத்துவம் அளித்து செயல்படுகின்றன. பள்ளிகளில் வந்து இந்த 2 முன்னாடி மொழியியல் நுண்ணறிவு, தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவு இருக்கு இல்லையா, அது 2 மட்டும்தான் பள்ளிகளில் வந்து செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதற்கான கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ பல்வகை நுண்ணறிவு கோட்பாட்டினை கூறியவர் யார்? ஆப்ஷன் ஆ ஆல்பிரட் பீனே, ஆப்ஷன் ஆ கார்டனர், ஆப்ஷன் இ தஸ்டன், ஆப்ஷன் இ தார்ண்டைக். இப்போ தான் பார்த்தோம். பல்வகை நுண்ணறிவு கோட்பாடுன்னு சொன்னவர் யாருன்னா கார்னர். ஆப்ஷன் ஆ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். மனத்திட்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு என்ற நூலினை வெளியிட்டவர் யார்? இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ், எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. மனத்திட்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு என்ற நூலினை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஆ ஆல்ஃப்ரெட் பீனே, ஆப்ஷன் ஆ சார்லஸ் ஸ்பியர்மன், ஆப்ஷன் இ கார்டனர், ஆப்ஷன் இ தஸ்டன். இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் இ கார்டனர். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். நடன கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போன்றவர்களிடம் காணப்படும் நுண்ணறிவு. இப்படியும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கு ஆப்ஷன் ஆ மொழியியல் நுண்ணறிவு, ஆப்ஷன் ஆ இசை தொடர்பான நுண்ணறிவு, ஆப்ஷன் இ உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு, ஆப்ஷன் இ சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு. நடன கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போன்றவர்களிடம் காணப்படும் நுண்ணறிவு என்ன அப்படின்னு பார்க்கலாமா? முன்னாடி எதில் பார்த்தோம் இதில் எது வரும் அப்படின்னா, உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவில் தான் இவங்களாம் வருவாங்க. நடன கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள். இப்போ தான் சொன்னோம் இல்லைங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு யாரிடம் மிகுந்து காணப்படும்? ஆப்ஷன் ஆ இசைஞானம் உள்ளோர், ஆப்ஷன் ஆ ஓவியர்கள், ஆப்ஷன் இ அரசியல்வாதிகள், ஆப்ஷன் இ கவிஞர்கள். இவங்கள்ட்ட யார்கிட்ட சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு காணப்படும்? அரசியல்வாதிகள்கிட்ட தான் வந்து சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு காணப்படும். அப்போது இசைஞானம் உள்ளவர்கள்ட்ட காணப்படுவது என்னது? எந்த நுண்ணறிவு காணப்படும்? இப்போ ஆப்ஷன்லேருந்து வாங்க. இசைஞானம் உள்ளவர்களிடம் காணப்படும் நுண்ணறிவு என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இசை தொடர்பான நுண்ணறிவு தான் வந்து இசைஞானம் உள்ளவரிடம் காணப்படும். இப்போ ஓவியர்கள் என்ன சொல்லுவாங்க? இட ரீதியான நுண்ணறிவு ஓவியர்கள்ட்ட காணக்கூடியது. அடுத்து கவிஞர்கள்ட்ட ஆப்ஷன் ஈயை பாருங்கள். கவிஞர்கள்ட்டும் காணப்படும் நுண்ணறிவு என்ன? இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு. இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மாற்றி மாற்றி. ஆப்ஷனில் இருக்கிறத கொஸ்டினாக போட்டு கேட்கலாம், இந்த கொஸ்டினில் இருக்கிறத ஆப்ஷனாக போட்டு கேட்கலாம். இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 5th கொஸ்டின். கார்னர் பல்வகை நுண்ணறிவு கோட்பாட்டில் எத்தனை வகையான நுண்ணறிவினை விவரிக்கிறார்? ஆப்ஷன் ஆ 5, ஆப்ஷன் ஆ 7, ஆப்ஷன் இ 8, ஆப்ஷன் இ 9. இப்போ தான் பார்த்தோம் எத்தனை வகையான நுண்ணறிவு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. எந்த நூல்லேருந்து எடுத்து சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மனத்திட்பங்கள் நூலில் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு, அந்த மனத்திட்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு அந்த நூலில் இந்த 8 வகையான நுண்ணறிவினை வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இது இல்லாமல் நுண்ணறிவு கோட்பாடுகள் என்னென்ன இருக்கோ அது யார் சொல்லியிருக்காங்களோ அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.